கோட் ஃப்ளக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து டுட்டோரியலோட 6th பார்ட்டில் இருக்கோம். போன டுட்டோரியல் நம்ம என்ன பார்த்தோன்னா, எப்படி வந்து ஒரு டிஜாங்கோ அப்ளிகேஷனில் லாகின் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அத்தன்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அதில் லாகவுட் எப்படி பண்ணணும்னு நம்ம போன டுட்டோரியலில் பார்க்கல. ஸோ இந்த டுட்டோரியலில் லாகவுட் எப்படி பண்ணலாம், அந்த அப்ளிகேஷன் லாகின் பண்ண அப்ளிகேஷன்லேருந்து லாகவுட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் views.py ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம லாகின்க்கு ஒரு வியூ இங்கே தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே லாகவுட்க்கு ஒரு வியூ க்ரியேட் பண்ணுவோம். லாகவுட் ஆஃப் ரெக்வெஸ்ட். ஸோ லாகவுட்ன்றது ப்ரீடிஃபைன்ட் வேர்டாக இருக்கலாம், அதனால் லாகவுட் வியூ அப்படின்னு ஒரு வியூ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டிஜாங்கோவில் லாகின்க்கு இருக்கிற கமெண்ட் மாதிரி ஒரு லாகவுட்க்கு ஒரு ப்ரீடிஃபைன் கமெண்ட் இருக்குது. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதே தான் content.authல் இருக்கிறது அது. ஸோ லாகவுட் நீங்கள் நம்ம கொடுத்துடலாம். இங்கே ரொம்ப சிம்பிளான வே தான். லாகவுட் ஆஃப் அந்த ரெக்வெஸ்ட் உள்ள பாஸ் பண்ணுங்க. லாகவுட் ஆனதுக்கப்புறம் எந்த யூஆர்எல்க்கு வரணும், ஸோ அதை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும். ரிட்டர்ன் http ரெஸ்பான்ஸ் ரீடைரக்ட் டைரெக்டாக ஹோம் பேஜ் ஸ்லாஷ் போட்டு அந்த லாகின் பேஜ்க்கு வந்துடும். ஓகே, இப்போ லாகவுட் வியூ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த லாகவுட் வியூக்கு ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணும். ஸோ urls.py போங்க. அங்கே லாகவுட் வியூவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணுங்க. url ஆஃப் r-லாகவுட்னு வச்சுக்கலாம், அது பேர் ஸ்லாஷ் கமா லாகவுட் வியூ. ஓகே, ஸோ இதுக்கு ஒரு நம்ம நேம் கொடுக்கலாம். இந்த நேம் வச்சு இந்த யூஆர்எல்லை நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி கால் பண்ணலாம் நான் டெம்ப்ளேட் வரும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு ஜஸ்ட் பேர் auth_logout எப்படின்னு வச்சு சேவ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வியூ கிரியேட் பண்ணியாச்சு, யூஆர்எல் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு டெம்ப்ளேட்டில் இந்த யூஆர்எல்லை கால் பண்ணும். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இண்டெக்ஸ் ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஸோ லாகவுட்டை நம்ம இங்கே கொடுக்கலாம். எப்படி கொடுக்கலாம்னா href டேக் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. பேர் லாகவுட் வச்சு. ஓகே, hrefக்குள்ளே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த யூஆர்எல் கால் பண்ணலாம். லாகவுட் அப்படின்னு சொல்லிட்டு லாகவுட் அப்படின்னு கால் பண்ணால் கால் ஆயிடும். இல்லை டிஜாங்கோ இல்லைனா ஸ்பெசிஃபிக் மெத்தட் இருக்குது. ஸோ யூஆர்எல் ஸ்பெசிஃபை பண்ணாமல் அந்த யூஆர்எல் நேமை நம்ம கால் பண்ணிக்குவோம். ஸோ ஓப்பன் பிரேசஸ் கொடுத்துக்கோங்க, பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கோங்க, மாட் சிம்பிள். ஓகே, பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டு யூஆர்எல் ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே அந்த யூஆர்எலோட நேம் auth_logout கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்க. இப்போது நீங்கள் அப்ளிகேஷனை ரன் பண்ணி பாருங்கள். ஓகே, யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ள லாகின் பண்ணுங்கள். லாகின் ஆகிடுச்சு. இங்கே லாகவுட் இருக்கா? ஸோ இந்த லாகவுட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம் லாகின் ஆகிருக்கான்னு கரெக்டாக ப்ராப்பராக. உள்ள டேட்டா தெரியுது. டேட்டா அட்மின் பேஜ் போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஏன்னா அட்மின் வச்சு நம்ம லாகின் பண்ணிடுவோம். ஸோ இங்கே லாகின் ஆகிருக்கு. ஸோ இந்த வியூவை லாகவுட் பண்ணுவோம். இப்போ லாகவுட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அட்மின் பேஜை ரீலோட் பண்ணி பாருங்கள், லாகவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து லாகவுட் ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த யூஆர்எல்க்கு நேம் கொடுத்து நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா அது இன்னும் ஒரு பெட்டர் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சாக தெரியும். ஸோ இந்த டுட்டோரியலுக்கு அவ்வளோதான். நெக்ஸ்ட் டுட்டோரியல் நம்ம இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த டெக்னிக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.